உயிர் இருக்காது. நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபைனலி ஆஃப்டர் லாங் டிலே விடாமுயற்சியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட பிரேக் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் அது சுற்றி நிறைய தியரிஸ் ரூமர்ஸ்னு சொல்லி எல்லா விஷயம் போயிட்டு இருக்கு. அதோட சேர்த்து ஒரு ஒப்பீனியன் சொல்ல போறேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்ல வந்து பிரேக் டவுன் மூவியோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் இன்ஸ்பிரேஷன் அந்த மூவி சொல்றாங்க இல்லையா. ஸோ ரெண்டு மூணு கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு அதுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அது ஜிலேஜ் ரிவ்யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த படம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த படம் பிரேக் டவுன் ரீமேக் இல்லை பிரேக் டவுன் இன்ஸ்பிரேஷன் சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன சமயத்திலுமே நம்ம இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி நிறைய சிமிலாரிட்டிஸ் பேசியிருப்போம். ஸோ கமிங் டு திஸ் ட்ரைலர் இது எனக்கு பார்க்கும்போது இது பிரேக் டவுனோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் தெரியல, அப்படி டிட்டோவாக ஒரு வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. எக்ஸப்ட் இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் அதான் நம்ம அஜித் சார் வந்து மஸ்டேஜும் பியர்டும் இல்லாமல் ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி சில சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்களே. ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லா இடமுமே அப்படியே எனக்கு பிரேக் டவுனாக உரிச்சு வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு கேரக்டர் இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது இல்லை, ஏன்னா பிகாஸ் நம்ம பிரேக் டவுன் பார்த்துட்டு அதனால. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இது அப்படியே டிட்டோவாக உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் அந்த மேக்கிங் ஸ்டைலுமே லிட்டரலி அந்த பிரேக் டவுன் மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் அந்த கலர் டோன் மட்டும். இந்த கலர் டோன் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து விஸ்வரூபம் ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த லெவலில் சிமிலாரிட்டிஸாக இருந்துச்சு. இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கட்டும், ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு கலர் டோனில் தான் இருக்குது சில சீன்ஸ் தவிர்த்து. அதுக்கப்புறம் இந்த ட்ரைலரில் நம்ம அஜித் சார் அண்ட் த்ரிஷா மேமுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. பட் பிரேக் டவுனில் இப்படி எதுவுமே இருந்திருக்காது. நம்ம ஹீரோயினை தவிர்த்து வில்லன் கேரக்டர்ஸ் 4 பேர் வராங்க தெரியல, பெருசாக அந்த இடத்துல கேரக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரைலரில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த எமோஷனல் சைட்லாம் பெருசாக இருக்காது. அது எப்படி இருக்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிளம்புவாங்க. போகிற வழியில் கார் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃபை யாராவது ஹெல்ப் கூப்பிட்றதுக்காக அனுப்பிச்சி விடுவார். ஸோ அந்த இடத்துல அவங்க தொலைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா, கடத்தல ஒரு பழி வாங்கினா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் எண்டிங்குமே அவர் போட்டதுல அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. பட் இந்த படத்தில் மேபி இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரிஷா மேமுக்கும் அஜித் சாருக்கும் நடுவில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க தொலைஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு எமோஷனல் பேலன்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டைலில் இந்த ஒரு எமோஷனலி நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ங்கிற ஒரு ஒன்லைனராக வச்சிருந்துருக்கலாம். அண்ட் அந்த ட்விஸ்ட்டுமே இதை வச்சு தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ட்ரெயிலர் அடுத்த சீக்வன்ஸ் நகரும்போது தான் அந்த கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது பிரேக் டவுனுக்கும் விடாமுயற்சிக்கும். முக்கியமாக அந்த நம்ம அஜித் சார் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுகிற மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது இந்த பிளானை போட்டு கொடுத்ததே நான் போலீஸ் தான் சார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் எக்ஸாக்ட்லி பிரேக் டவுனில் வரக்கூடிய பில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பில்லி கேரக்டர் இப்படி தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடிப்பார். ஸோ இவரால் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருந்திருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆரோ கேரக்டர் வந்து அந்த கேரக்டராக இருந்திருக்கலாம். அண்ட் இதே சீக்வன்ஸில் இன்னொரு ஷார்ட்டும் இருக்குது. அதை நிறைய பேர் பார்க்கும்போது ஷாக் ஆகி இது வந்து வரலாறுல வந்து அஜித் சாரோட லுக், இது அஜித் சார் தான் அப்படிங்கிற நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது எக்ஸாக்ட்லி எப்படி செட் ஆயிருக்குன்னா அஜித் சார் அந்த காஃபி ஷாப்குள்ள வராரு. அந்த காஃபி ஷாப்போட மொத்த செட்டே அந்த பிரேக் டவுனில் வந்து அப்படியே அந்த செட்டை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அஜித் சார் உள்ள வந்த உடனே பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இவர் இருக்காரு. ஸோ இவர் வந்து யாராக இருக்காங்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பிரேக் டவுனில் ஷெரீஃப் பான்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்போட ஓனராக ஒருத்தர் இருந்திருப்பார். அவரோட கேரக்டர் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இவர் அஜித் சார் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும், அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இவரோட இருந்திருந்தா அந்த ட்ரைலரில் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இருக்காதுங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெயிலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே நம்ம அஜித் சாரோட அந்த காரை கடிந்திருப்பாங்க. அதில் நம்பர் பிளேட் யாராவது நோட் பண்ணிங்கன்னா 90 FA 900 இருக்கும். பட் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த 900ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு செமி ஃபேன்சி VIP நம்பர் பிளேட் மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம அர்ஜுன் சாரோட அந்த நேமை ரிவீல் பண்ணுறாங்க. அவரோட பேர் வந்து ரக்ஷித் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் த்ரிஷா மேமோட நேம் வந்து படத்தில் கையால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேரோட பேர் மட்டும் தான் அந்த ட்ரெயிலர் ரிவீல் ஆகப்பட்டிருக்கு. அஜித் சாரோட நேம் இன்னும் தெரியல. ஸோ இந்த ரக்ஷித்ங்கிற நேமும் ரிவீல் ஆகப்படுது. அதே மாதிரி நம்ம அர்ஜுன் சார் வந்து ஒரு ஜெயிலோ இல்லை மென்டல் அசைன்மெண்ட் இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி செய்து அந்த இடத்துல யாரையும் அடிச்சு போட்டு இவரும் ரெஜினா கேசந்திராவும் தப்பிச்சு வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது பாஸ்ட் நடக்குதா இல்லை ப்ரெசென்ட் நடக்குதாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பாஸ்ட்டாக இருந்தால் எப்படி நம்ம அஜித் சார் த்ரிஷா மேமுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கலாம். ப்ரெசென்ட்டாக இருந்தால் இவர் அஜித் சார் மாட்டி வந்திருக்கலாம். அங்கேருந்து தப்பிச்சு திரும்ப அவங்க அஜித் சாரை கொள்ள தேடி வர மாதிரி ஏதாவது ஷார்ட்டாக இருந்திருக்கு. அது என்னங்கிறத படம் வந்து தெரிஞ்சுக்கணும். அவரோட ஷர்ட்லேயுமே அந்த 264 வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் தெரியல, நானும் ரொம்ப தேடி பார்த்தேன். பட் அந்த 264 என்னங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு மாஷப்பான ஃபைட் சீக்வன்ஸோட நம்ம அனிருத் இசை பின்னாடி ஒழிக்க தரமான செய்தியாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து அனிருத்தோட பிஜிஎம்மே உண்மையாக செம்ம ஒர்க் அமைஞ்சிருந்துச்சு. இந்த டீசரில் வந்து அந்த கடவுளே அஜித்தேங்கிற மாதிரி ஒரு சாங் போட்டது வந்து நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் இதில் அவரோட வாக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையுமே கிட்டத்தட்ட 2 சாங், அதாவது சவாடிக்கு ரிலீஸ் ஆச்சு, அதான் இன்னொரு சாங்கும் ஒரு இங்கிலீஷ் ட்ராக்கும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல, ரீசன் தெரியும். பட் ஆனால் தரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. உலகமே என்ன சுற்றி நொறுங்கிட்டு இருக்கு, உங்க கோவம் எனக்கு புரியுது.
இந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலில் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற ரெகனைசேஷன் வேர்ல்டு வைட் கிடைச்சவங்க நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுக்கேற்ற ஹோப்பும் நல்லாவே வரதான் செய்யுது. பட் ஆனால் சில நிலைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவிங்கிறதுனால லைட்டாக அந்த இடத்துல ரைட்டிங் சொதப்பினாலோ, ரைட்டாக எங்கேயாவது எமோஷனல் கனெக்ட் ஆகாமல் போயிட்டாலோ, இல்லை ரைட்டாக ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் சொதப்பினாலோ மொத்த படமே சிறக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது மகிழ் திருமணி படம், ஸோ அது நடக்காதுன்னு நம்புவோம், அவ்வளோதான். ஸோ என்ன இருந்தால் மாதிரி ஒரு பக்காவான ஆக்ஷன் பேஸ்ட் ஒரு மூவியாக வருது அப்படிங்கிறத பார்த்துரும். அந்த மாதிரி மகிழ் திருமணி சார் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ சொல்லியிருப்பார். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தா ஏகே சார் மாதிரி ஒரு மாசான ஏகே சார் இந்த படத்தில் பார்க்க மாட்டீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே எனக்கு புரிஞ்சது இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வழக்கமாக பார்த்தா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு ஒரு பக்காவான ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் கொடுக்க போகிறாங்க. ஒரு புது ஸ்டாண்டர்டாக கூட அது அமையலாம். இது ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லை, இது ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம த்ரிஷா மேம் தான் அர்ஜுன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் போட்டு கொடுத்து அவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட பிளானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் கசிஞ்சிட்டு இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் சத்தியமாக நம்புற மாதிரியே கிடையாது. பிகாஸ் அவ்வளோ நேரம் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சுன்னா அது மொத்தமாக சரிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நடக்காம வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நடந்துச்சுன்னா அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த விடாமுயற்சியோட ட்ரெய்லர் அண்ட் இந்த குட் பை டாக்லோட அப்டேட் அண்ட் அடுத்தடுத்த ஏகே சாரோட ப்ராஜெக்ட் ரூமர்ஸ் எல்லாமே எனக்கு உண்மையுமே இப்போ தான் அஜித் சாரோட கையில் திரும்ப அந்த ஒளிவட்டு தெரிகிற மாதிரி இருக்கிறாங்கிற ஒரு ஃபீல் வருது. திரும்ப சிறுத்தை குட்டி கூட்டு வந்து கிட்டத்தட்ட சார் அப்படின்னு கேட்குற மாதிரி அமையுது. ஸோ அதெல்லாம் வேறு பையன் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெய்லர் உண்மையாக நல்லா ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த படம் தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி Feb 6 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனல் ஒரு ஃபேன் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ Feb 6 உங்களோட பிளான் என்ன அதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாரெல்லாம் போகிறீங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் வீடியோ எண்டிங் கொண்டேன். இதுக்கு மேலே அந்த வீடியோ இருக்கிறது நான் பெருசாக விரும்பல. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து டச் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ நான் இந்த கமெண்ட்ஸ் தான் திருத்தி கட்டை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எப்பயும் போல வழக்கமாக சொல்கிறது தான், இதே மாதிரி இன்னும் 2 சந்திக்கிறேன். பாய். சேஃப்டி கேமரா.